ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இப்போ டைம் இது நம்ம டைம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் வீடியோ தான் பண்ண போகிறோம். மைன்கிராஃப்ட் வீடியோ வரதுக்கு ஏன் ப்ரோ லேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு தான் காரணம். அது யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஜில்சன் ப்ரோ. என்னடா சொல்கிற, ஜில்சன் நான் ஒரு வீடியோ போட என்ன பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆச்சு, ஜில்சன் ப்ரோ வந்து ஜாவா எடிஷன் விளையாடிருக்காரா, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஜாவா எடிஷன் அவர் விளையாடிருந்தார், நான் பாக்கெட் எடிஷன் விளையாடிட்டுருக்கேன். ஆனால் நான் பண்ணேன், ஜில்சன் ப்ரோ பார்த்து வீடியோ எடுத்தேன். அதாவது அந்த அயன் கோலம் ஃபார்ம் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் வீடியோ அந்த ஃபார்ம் பண்ணேன். ஸ்பான் ஆகலை, அயன் கோலம் ஸ்பான் ஆகலை. செகண்ட் வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அயன் கோலம் இருக்கும் காபிள் ஸ்டோன் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த காபிள் ஸ்டோன் ஃபார்ம்ஸும் நம்ம பண்ணியிருப்போம், அதுவும் ஒர்க் ஆகலை. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து என்சாண்டிங் ரூம் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்சாண்டிங் ரூம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம புக்கு செய்யணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஜில்சன் ப்ரோ பண்ணியிருப்பார்ல, அந்த சுகர் கேன் ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதை பார்த்து பண்ணேன். ஃபஸ்ட்டு போட்ட ஜில்சன் வீடியோ பார்த்து போட்டு தான் அதுதான் மட்டும்தான் பார்த்தேன். அதுதான் நான் வந்து அது போட்டு ஒர்க் ஆச்சா, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சரி ஜில்சன் ப்ரோ போடுறது ஒர்க் ஆகுது பாக்கெட் எடிஷனில், அதை நம்பி தான் நான் வந்தேன். பார்த்தா 2 ஃபார்ம் போச்சு. சரி, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே பேஸ் பண்ண மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக்கு தேவைப்படுது, புக்குக்கு லெதர் தேவைப்படுது. லெதரை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, லெதர் வந்து எங்கிட்ட கிடையாது. அந்த லெதர் வேணும்னா நம்ம போய்ட்டு ஆடை வெட்டணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆடா மாடான்னு தெரியல, அதை மட்டும் வெட்டணும். சரி ஓகேங்களா, இது சர்வேவில் இருக்குமா? ஓகே, ரெடி பண்ணி இது தம்பி ஒன்று ஏதோ நான் உரியா டக்குன்னு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து ஃபாஸ்ட் ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக ஆடை வெட்டிகிட்ருக்கேன். எனக்கு மொத்தம் 14 இது வேணும், ஷெல்ஃப் வேணும், புக் ஷெல்ஃபு. அதுக்கு மொத்தமே நம்ம எவ்வளோ ஆடு கடைசியாக வெட்டணும்னு சொல்லிட்டு கணக்கே தெரியல. நான் எந்த வெளியில் வெட்டுறது இல்லாமல் கொஞ்சம் என் ஃபார்ம்லேருந்து கொஞ்சம் தூக்கினேன். ஏன்னா கொஞ்சம் வந்து நான் வந்து 14 இது செஞ்சுட்டேன், அந்த புக் ஷெல்ஃப் செஞ்சுட்டேன். இன்னும் மீதி வந்து இந்த என்சாண்டிக் டேபிள் இருக்குதுங்களா, அந்த டேபிளில் புக்கு வைக்கணும். அந்த புக்குக்காக தான் கண்டுபிடிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாடை வெட்டினால தான் லெதர் வருது, லெதர் தூக்கி மேலே வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்து நான் ஜில்சன் வீடியோ பார்த்தா பண்ணேன், பிறந்த மட்டும் நினைக்காதீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நடக்கிற விஷயம் தான். ஏன்னா என்சாண்டிங் டேபிள் எல்லாத்துலேயும் நடக்கும். இப்போ நம்ம சுற்றி நம்ம ஊரில் வில்லேஜ் இருக்க எல்லா மாடையும் அடித்து போட போகிறோம். இப்போ என்னென்னா ஒரு சில மாடு வந்து லெதர் தர மாட்டேங்குது, ஆனால் ஒரு சில மாடு வந்து 3 லெதர் 4 லெதர் கூட தருது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாடில் 1 குத்தா கூட நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு மாடு 4 அந்த மாதிரி குத்தா நிறைய மாடுலாம் வெட்ட முடியல. ஓகேவா, இங்கே ஒரு டூயின் போர்ட்டில் இருக்குது, அதை வாட்டி நெதர் போர்ட்டில் சேர்த்துக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வில்லேஜை நான் எது திரும்ப வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த நெதர் போர்ட்டில் பார்த்து தான் நான் வந்தேனே இந்த வில்லேஜ். ஓகேங்களா, காலைல ஃபஸ்ட் டைம் இந்த போகும்போது இந்த ஸ்வாடு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வாடு அது வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி எழுத்துக்கிட்டே போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், இன்னொரு ஸ்வாடு செஞ்சு வச்சுக்கணும், அதுவே தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆக்ஸில் அடிச்சோன்னா சீக்கிரமாக சாகும் தான், ஆனால் ஆக்ஸ் வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 14 புக்ஸ் செய்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது, இன்னும் வந்து 3 புக்ஸ் எடுத்து தேவைப்படுது. அந்த எத்தனை மாட்டை அடிச்சிருந்தா 64 இல்லாமல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, 23 கிடச்சிருக்கு. இப்போது இங்கே வந்து பிளாட் மாதிரி டிசைன் பிடிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டிசைன் வந்து எதுக்குன்னா இந்த இது சேர்த்து தான் என்சாண்டிக் டேபிள் ஷெல்ஃப் ஃபியூல் வேணும்னு சொல்லிட்டு தேவைதான். இந்த ஒரு வாட்டி இந்த என்சாண்டிக் அந்த புக் ஷெல்ஃப் வச்சோன்னா கீழே அந்த புக் ஷெல்ஃபுக்கு இது போயிடும் இல்லைங்களா, அந்த டேபிள் பிளாங்க் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பிளாங்க்கை போயிட்டு வெறும் புக்கு மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இது பண்ணாச்சு, என்சாண்டிக் டேபிள் பண்ணியாச்சு, 14 இதையும் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா. இப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா என்சாண்டிங் டேபிள் இருக்குது, இது என்சாண்ட் இருக்குது, லேபிஸ் சொல்லி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணால் டைமண்ட் பிகாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே காமிச்சிருப்போம் அந்த டைமண்ட் பிகாக்ஸை, அந்த டைமண்ட் பிகாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். ஓகேங்களா, இப்போ நான் இதில் ஒரு பிரச்சனைனா நம்ம ஜில்சோடு கிடையாது, கீர்த்தா கேஷிக்கல, அதான் என் ஃப்ரெண்டு என் கூட மைன்கிராஃப்ட் விளையாடுறான்ல, அவன் வந்து இதை விளையாடி இருக்க மாட்டான். ஏன்னா அவன் விளையாடினதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன் குளம் ஃபார்மும் சேர்ந்து நானும் தான் வந்து கட்டணும். ஓகேங்களா, ஆனால் அந்த அயன் குளம் ஃபார்ம் வந்து ஸ்பான் ஆகலை, அதனால் வந்து நான் எல்லாத்தையும் அப்படியே உடச்சி எடுத்துட்டேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, அது அவனுக்கு கீர்த்தா கேஷை நம்ம இது பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, அது கீர்த்தா கேஷ் அதை தெரிஞ்சது உங்களுக்கு, நம்ம ரைவல் இருக்கோம்ல அவன் தான், அதான் ஆர்டிபி ரெடி டு ப்ளே, அவனை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா அவனுக்கே தெரியாமல் ஒரு சீக்கிரம் பேஸ் கட்ட போகிறோம். அந்த சீக்ரெட் பேஸில் வந்து நம்ம என்சாண்டிக் ரூம் செஞ்சு அந்த என்சாண்டிக் ரூமை வந்து கிஃப்ட்டை தரப்போம். அதாவது லேபிஸ் சோலியோ செஞ்சு பார்த்துட்டு வரோம். லேபிஸ் சோலியோவில் வச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் டைமண்ட் பிகாக்ஸ் இதில் இருக்குல்ல, அதை எடுத்து டைமண்டில் எது வேணால் நீ வந்து
அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் அவனுக்கு தெரியாமல் ஓல்டு சேர்க்க போகிறேன். இது ரெண்டு தெரியாமனா சொல்கிறேன். எங்கே தெரியுமா அதை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நான் வந்து வேறு இடத்துல பண்ணலான்னு நினச்சேன். மாதிரியே அப்படியே பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம இங்கே ஒரு ஃபார்ம் கட்டியிருக்கோம்ல, அந்த சுகர் ஃபார்ம் சும்மா கட்டினேன். அந்த லாஸ்ட்டு எண்டில் போய் கட்டினா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் எண்டுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணேன், என்கிட்ட வந்து இது ஷவல் கிடையாது, அங்கே மண்ணு தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா அங்கே ஷவல் அங்கே பார்த்தீங்கன்னா இது தான் இருந்துச்சு, அந்த காவல் ஸ்டோன் தான் இருந்துச்சு. சரி வெட்டிடலாம், அயன் பிகாக்ஸில் வெட்டினா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால் டைமண்ட் பிகாக்ஸின்னு எடுத்துக்கிட்டேன். டைமண்ட் பிகாக்ஸில் நம்ம போய் வெட்டிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சான்னு கடைசியாக நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தண்ணி வருது இல்லை, அந்த ஃப்ளோ ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணோம், அப்போ சீக்கிரமாக வெட்ட முடியும், இல்லைனா லேட் ஆகும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும். யாருமே அதில் பண்ணுறதில்ல நண்பர்களே, எனக்கு கஷ்டமாக இருக்குது. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, யாருமே லைக் பண்ணுறதில்ல. வீடியோ போகிறோம்ல, அதுக்காக ஒரு லைக் ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிட்டு விட்ருங்க, அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம், நீங்கள் டக்குன்னு வீடியோ பார்த்துடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளாக் ஹைட்டு நம்மளுக்கு போதுமானது தான், அது நம்ம உள்ளே வந்து இது பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ 14 ஷெல்ஃப் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கேப் வேணும், அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் ஃப்ளோ நிற்கணும். அதுக்கு பதில் என்ன பண்ணணும், டர்ட் எடுத்து அங்கே போய் போட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் ஃப்ளோ நின்றுடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுவே தேவைப்படாது, லேடே தேவைப்படாது. ஆனால் நாங்கள் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து இங்கே இருக்கக்கூடாது, ஏன்னா வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சுன்னா உள்ளே தண்ணி வரும், அந்த தண்ணியை அடைக்கணும். அதனால் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து லேடு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் டார்ச் வைக்கணும். அண்டர் கிரவுண்டில் ஏதாவது வேலை பார்க்குறீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு டார்ச் வச்சுருங்க, அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் செய்யுங்க. ஏன்னா டக்குன்னு எது வேணால் ஸ்பான் ஆகும். ஓகேங்களா. க்ரீப்பர் ஸ்பான் ஆகலாம், ஸ்பைடர் ஸ்பான் ஆகலாம், அதே மாதிரி இவன் இருப்பான்ல அந்த ஜாம்பி பசங்க, அவனுக்கு ஸ்பான் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அது போல பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 பிளாக் மேலே ஆகிட்டோம். கீழே வந்து நம்ம 14 வைக்கிற அளவுக்கும் அந்த டேபிள் வைக்கிற அளவுக்கும் நம்மளுக்கு இது கேப் வேணும். அந்த கேப் அளவுக்கு நம்ம வெட்டிக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ டைமண்ட் பிகாக்ஸில் உடைக்கிறேன். ஏன் டைமண்ட் பிகாக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, அயன் பிகாக்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அதனால தான். இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து இந்த பக்கெட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாலம் தோண்டி வச்சுருக்கேன். தண்ணி மேபி அதில் உள்ள தண்ணி வந்துச்சுன்னா லேடர் நம்மளுக்கு தேவைப்படாது, அதில் தண்ணியிலே பூந்து வந்துடலாம் நம்ம. ஆனால் இந்த லேடர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு லேடர் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ அந்த தண்ணி உள்ளே வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த இடத்துல அந்த பிளாக்லேயே உள்ளே விழுந்துடும், அதுக்காக தான் அந்த தண்ணியை வச்சுருக்கோம். அந்த வைக்காமல் இருந்தோம்னா நம்ம என்சாண்டிங் டேபிள் வரைக்கும் தண்ணி வரும், அது வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன் அப்போ சொல்லினே இருக்கேன்னா, நீங்கள் யாரும் பண்ணுறதே இல்லை, அதனால நான் சொல்லினே இருக்கேன், புரியுதா. நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த லைக்கு ஷேரு எல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா நான் கேட்குறதே மாட்டேன். ஓகேண்ணா. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் யாரே பண்ணுறதே இல்லை அதெல்லாம். ஓகேங்களா. பண்ணுறதுல எனக்கு வருத்தமாகுது நண்பர்களே, பண்ணுங்க மறக்காமல். ஓகே. இப்போ இந்த என்சாண்டிங் டேபிள்ஸு என்சாண்டிங் ரூம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஷெல்ஃப் புக் எடுக்கணும். ஷெல்ஃப் புக் எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ ஷெல்ஃப் புக் எடுக்கணும், நம்மளுடைய இன்வென்ட்ரியில் தான் இது இருக்குது. மறக்காமல் இதை ஃபஸ்ட் டார்ச் வச்சுட்டு போயிடலாம், இல்லை டக்குன்னு க்ரீப்பர்ஸ் போனதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கிறது. இப்போ நம்ம இங்கே வந்து லேடு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருங்க, மேலே ஒரு இது பிளாக் உடச்சிடலாம், அப்போ தான் இதை என்சாண்டிங் டேபிள் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். நம்ம 2 பிளாக் வச்சோன்னா என்சாண்டிங் டேபிள் 2 தான் வைக்க முடியும். அதனால் இதில் பாக்கெடிஷனில் நிறைய பக்கு இருக்குது நண்பர்களே. அந்த பக்கு வச்சு தான் இவன் கெத்த கேஸ் கண்டுபிடிச்சான், இல்லைன்னா அது கண்டே பிடிச்சிட முடியாது. அவன் அப்படியே தேடினே இருந்தான் பாருங்க. நான் 3 மணிக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை மணி தெரியுமா முடிச்சான், 6 மணிக்கு. அவன் கண்டுபிடிச்சிட்டான், இது கீழே தான் இருக்குன்னு சொல்லிட்டு பக் பண்ணி தான் கண்டுபிடிச்சான். அந்த வீடியோ நான் கடைசியாக காமிக்கிறேன் உங்களுக்கு, கடைசியாக ப்ளே போட்டு காமிக்கிறேன். அதில் பக் பண்ணி தான் கண்டுபிடிச்சான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக் பண்ணி கண்டுபிடிச்சோம் அவன் இது கீழே தான் இருக்குது. ஓகேங்களா. அந்த சுகர் ஃபார்ம் கீழே தான் இருக்குது தெரிஞ்சிச்சு அவனுக்கு. ஆனால் வழி எங்கே இருக்குது தெரில அவனுக்கு. எவ்வளோமா தேடுங்க நான் உட்காந்துக்கின்னு. அப்புறம் நானே வாடகை கச்சல் நானே கூட்டின்னு போய் காமிச்சேன். அப்புறம் சரி ஓகே. இப்போ வந்து நம்ம என்சாண்டிங் டேபிளும் அந்த ஷெல்ஃப் புக்கும் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த என்சாண்டிங் டேபிளில் நான் நினச்சேன்னா அங்கே புக்கில் அது முதல்ல காமிக்குது. அதெல்லாம் என்ன நினச்சேன், நான் வந்து ஒரு என்சாண்டட் புக்கு எடுத்துகிட்டு வந்தேன் மேலே வைக்கிறதுக்கு நினச்சி. ஆனால் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம அதில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதே புக் இருக்கும்னு சொல்லிட்டு. ஐயோ ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ஷெல்ஃப் புக் வச்சோம்ல, இது வேஸ்ட்டு வராது. அதுவும் இல்லாமல் இந்த பிளாங்க்ஸும் வராது, வெறும் புக்கு மட்டும் தான் வரும். இப்போ மறுபடியும் போய் பிளாங்க்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன், பிளாங்க் வேஸ்ட்டுங்க இப்போ எடுத்துகிட்டு வந்தது. சரி ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இது வச்சிடலாம், அதுக்கப்புறம் அது வந்து வைக்கலாம். இப்போ வந்து ஒரு பிளாக் வந்து இருக்காது, ஏன்னா நம்ம வந்து இது பண்ணல.
சரி ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம லேட்ரு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு காபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா காபிள் ஸ்டோன் தான் நம்ம கட் பண்ணணும், அதனால் காபிள் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பிரிட்ஜ் அந்த ப்ராங்க்ஸ்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து ஹீட் பண்ணி ரெடி பண்ணுறது கஷ்டம். அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம காபிள் ஸ்டோன் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, நான் வந்து காபிள் ஸ்டோன் வந்து நிறைய தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தான் காபிள் ஸ்டோன் ஃபார்ம் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா காபிள் ஸ்டோன் வந்து நான் வீடு கட்டுறதுக்கு தேவைப்படும். இப்போ நான் வந்து வீடு கட்டலை, இன்னும் இல்லை, நம்மளுக்கு வீடு கட்டலை. அந்த நம்மளுடைய ஃபார்ம் இருக்குது பார்த்திங்களா, ஆடை மாடை கோழி பண்ணி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து ஃபார்ம் பண்ணணுன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அது வந்து ஃப்ரெஞ்சு வச்சு தான் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃப்ரெஞ்சு அந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம அதுக்கு மட்டும் தேவைப்படாது, இன்னும் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். அது என்ன பண்ணலான்னா கீழே வந்து இந்த பிரிட்ஜ் அந்த பிரிக் வுட் இருக்குல்ல, அந்த பிரிக் பாக்ஸை வந்து போட்டுக்கலாம். அதை போட்டு மேலே வந்து அந்த இதுக்கு ஃபென்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபென்ஸை ஸ்டிக் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணோன்னா இந்த வந்து தப்பாக போட்டோம்லையே அதை உடச்சோம் இல்லையா, அந்த இது என்சாண்டிங் டேபிள்ஸ் அந்த புக் ஷெல்ஃபு, அந்த புக் ஷெல்ஃப் உடச்சோல்ல அதோடய பிளாங்க்ஸ்லாம் அது காணாமல் போயிடுச்சு. நம்மளுக்கு திருப்பி வராது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ போய்ட்டு மறுபடியும் பிளாங்க்ஸ் போய்ட்டு வச்சு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் இப்போ தப்பாக வச்சுக்கோங்களேன், மறுபடியும் பிளாங்க்ஸ்லாம் போய்ட்டு நண்பர்களே. சரி ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு புக் ஷெல்ஃப் மேலே டைப் பண்ண போகுது. சரி போய்ட்டு டைப் பண்ணுறோம். சரி ஓகே, டைப் பண்ணுறதுக்குள்ளே நான் பண்ணுற கஷ்டம் என்னது ஏன்னு தெரில, ஹேங் ஆகிற மாதிரியும் ஃபீலிங்கு. நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணி ½ hour கழிச்சு தான் பீனே வருது. நான் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருது. நான் இன்னொரு கிளிக் பண்ணிட்டேன், அது இல்லாமல் இப்போ தான் வருது அது. சரி ஓகே, இப்போ ஒரே டேபிள் மட்டும் சரி எடுத்து போயிடலாம், அது மட்டும் தேவைப்படுது நம்மளுக்கு. இப்போ அதுவும் இல்லாமல் வந்து நம்ம என்சாண்டிங் டேபிளும் அங்கே வைக்கவே இல்லை இன்னும், அதையும் போய் வெஸ்ட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆளில் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது இங்கே வந்து இன்னும் சீக்கிரட்டாக ஆக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது, அதை நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மண்ணை வந்து பச்சை பசங்க இருக்கா, கொஞ்ச நேரத்தில் பச்சை ஆகிடுச்சுல, அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து இப்போ எப்படி கார்டின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சுருக்கேன்னா, இப்போ அதுக்கு வந்து என்சாண்டிங் இப்படி இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா இங்கே லெட்டர்ஸ்லாம் வந்து இடத்துல இங்கே உட்காந்து செஞ்சுக்கோங்களேன், நம்ம பண்ண எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு என்சான்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கு முதல்ல நம்ம லேபிஸை சொல்லி வேணும். அந்த லேபிஸை சொல்லி எங்கே போய் இருக்கணும், நம்மளுக்கு கேவில் இருக்கும். இப்போ லேபிஸை சொல்லி நம்ம கிட்ட இல்லாத காரணத்தினால் நம்ம வீட்டில் தான் இருக்கும். நான் நிறைய மெயின் பண்ணியிருக்காத, நான் கம்மியாக தான் மெயின் பண்ணியிருப்பேன், ரொம்பலாம் மெயின் பண்ணல. ஃபஸ்ட் டைம் அது நாதுனே தெரில எனக்கு, அது நாதுன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது லேபிஸை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்சாண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அப்போ தான் எனக்கு தெரியுமே. சரி ஓகே, இப்போ நம்ம என்சாண்டிங் அங்கே பண்ணுறதுக்காக அந்த லேபிஸை சொல்லி வந்து நம்ம செஸ்ட்டில் வச்சுருப்போம். கொஞ்சம் தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 இருக்கும் இல்லை 13 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ரொம்பலாம் வைத்திருக்க மாட்டேன், ஏன்னா வந்து அது நாதுனே தெரில. சரி ஓகே, ஏதோ இருக்கேன்னு சொல்லிட்டு வெட்டும் போது தான் புரிஞ்சு, சரி ஏதோ வெற்றி வச்சுக்கலாம், ஃபியூச்சரில் தேவைப்பட்ட யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சமாக மெயின் பண்ணிச்சிருந்தேன். இப்போ வேணால் நம்ம போய்ட்டு வேணா கூட திருப்பி மைண்ட் பண்ணிக்கலாம், அது ரொம்ப கிடையாது. வில்லேஜஸ் கம்னர் வீடாக இருக்கணும், ஒரு மாதிரி வில்லேஜஸ் வீடா இல்லை ஏன் வீடானே தெரில. இது இங்கே வந்து இவ்வளோ செஸ்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கெட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், தண்ணி ஃப்ளோ பண்ணுறதுக்காக அங்கே தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து லேபிஸ் சொல்லியும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்குது, அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல நம்மளுடைய பார்த்திங்கன்னா இது இருக்கும், இங்கே வந்து என்னோடய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து போயிட்டு தண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து எவ்வளோ தண்ணி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து பக்கத்தில் நான் வேறு ஒரு டேம் வேறு கட்டி வச்சுருந்தேன். டேம்னால் சும்மா இல்லை, நானே கட்டி வச்சுருந்தேன். ஏன்னா வீடு கட்ட போகும்போது, நான் வீடு கட்டும்போது அங்கே நிறைய தண்ணி தேவைப்படும் இல்லையா, அதனால அங்கே கட்டி வச்சுருந்தேன். அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ தண்ணி எடுத்து கரெக்டாக வைக்கணும். ஒரு பிளாக் மேலே வச்சுருக்கேன் நண்பர்களே, கீழே கரெக்டாக அந்த லேடரை ஃபேஸ் பண்ணாமல் வைக்கணும். இப்போ என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, நான் தண்ணி வச்சேன் இல்லையா, அதனால் உள்ளே இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இந்த லேடர் எடுத்துடணும் முடியாது, அப்படி இல்லைன்னா நான் தண்ணி எடுக்கணும். ரெண்டுத்தில் அதை ஒன்று எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் லேபிஸ் சொல்லி எடுக்க மாட்டேன், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு லேபிஸை சொல்லி வந்து நம்ம செஸ்ட்டில் தான் இருக்கும், அதை நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணி யாரும் இது கஷ்டமாக இருக்குது, கரெக்ட் இந்த உடச்சத்தில் ஃபஸ்ட்டில் மேலே உடச்சத்தலாம். ஏன்னா அப்புறம் வந்து லேட்ருன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக தெரிஞ்சிடல. அதனால் வந்து இந்த லேட்ரு எடுத்துலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக தெரியாது அவங்களுக்கு. என்னடா லேட்ரு நம்ம வச்சா நம்மளாலே போக முடியல உள்ள, ஐயா என்னடா இது மதுரைக்காரன்னு சொல்கிறேன். நான் தெரிஞ்ச அந்த லேட்ரில் நான் உட்காரலன்னு நினைக்கிறேன், தண்ணியில் உட்காந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இருக்குது லேட்ரில் போய் உட்காரலாம். லேட்ரு வந்து என்னடா உள்ளே போக மாட்டேங்குது. சரி விடுங்க, நான் ஃபஸ்ட்டு போய் லேபிஸை சொல்லி போய் எடுக்கணும். கீழே இறங்கிச்சு. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேட்ரு இருக்குல்ல, அந்த லேட்ரில் நம்ம கிளிக் நம்ம அதில் உட்காந்து தானே ஈஸியாக மேலே வருது, இல்லைன்னா வர முடியல, அதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ போய் நம்ம லேபிஸை சொல்லி எடுத்து அவனை, இப்போ நான் ஆச்சுன்னா வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ எடுத்தேன், நான் பஸ்ஸில் போகும்போது எடுத்தேன். இப்போ என்னென்னா நான் வந்து ஊருக்கு போயிட்டு
அங்கேருந்து எங்கள் சித்தி ஃபோன் வந்து ஹாட்ஸ்பாட் பண்ணணும். ஹாட்ஸ்பாட் போட்டு அங்கேருந்து கிருத்தகேஷ் வரக்கணும். ஓகேங்களா, இதுதான் திஸ் இஸ் பிளான். நான் சொல்லிட்டு தான் உங்களை ஸ்கூல்லேயே இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறோம், நான் சித்தி ஃபோன் வந்து நெட்டு எடுத்துக்கிறேன், நீ வந்துடுறா கன்ஃபார்மாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஓகேங்களா, இப்போ லேப்பிஸை சொல்லி இதில் இருக்குமான்னு தெரில. இருக்கிறதுக்கு 9 லேப்பிஸை சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, இதுவே அதிகம் தான் இதுக்கு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் போய் லேப்பிஸ் சொல்லி தேடி பார்ப்போம். நிறைய இருக்கும்னு தெரிஞ்சு என்கிட்ட ஏதாவது ஒரு சில அப்படியே சிக்கும். ஓகே, இதுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன், என்ட்ரை அடிக்கிறதுக்கு ஒரு பேஸ் மாதிரி கட்டிச்சிருந்தேன். அந்த அது என்ட்ரை வச்சு அப்போ வந்து கண்டுபிடிச்சி நிறைய எடுத்தேன். இப்போ நம்மக்கிட்ட 15 லேப்பிஸை சொல்லி இருக்குது. இதுவே அதிகமானது தான். ஓகேங்களா, நான் வந்து ஒரே ஒரு பிக்காக்ஸ் மட்டும் தான் அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு அடித்து கிரிட்டேகேஸ் வந்ததுக்கப்புறம் பண்ண போகிறோம். இப்போது இதையே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகணும்னா நம்ம வந்து டேர்ட் தேவைப்படுது. டேர்ட்னா ப்ரோ நிறைய இருக்குது ப்ரோ நினைக்கிறேன். டேர்ட்டில் வந்து நிறைய விதம் இருக்குது. ஓகேங்களா, நாம் பார்க்குற விதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பச்சை பசங்க இருக்குல்ல, அந்த விதம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, இந்த இடத்துலலாம் அடைச்சிக்கணும், அப்போ தான் நமக்கு வரது தெரியக்கூடாது நமக்கு. அதனால தான் ஓகேங்களா நம்ம எப்பப்போலாம் வரும்போது தண்ணி ஏற்றுட்டு போகலாம். எல்லாம் கஷ்டமாக இருக்கும்லாம். தண்ணி ஏற்றுட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னடா இது தண்ணி ஏற்றுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போத்துள்ளி இறங்கியாச்சுக்கே. இப்போ வைட் என்சான் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம உங்கள் பிக்காக்ஸ் தான் வைக்கலாம்னு அவசியம் கிடையாது. ஸ்வாட்ச் வைக்கலாம், ஐயன் வைக்கலாம், எது வேணால் வைக்கலாம். இப்போ நம்ம வந்து 3rd என்சான்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது என்சான்மெண்ட்டில் நான் 3rd பண்ணனால அன்பிரேக்கபிள் 2 கிடச்சிருக்கு எனக்கு. அது இல்லாமல் வந்து அந்த இன்னொன்று கிடச்சிருக்கு ஃபார்ச்சர்னு இருக்குது, அது வந்து 2 கிடச்சிருக்கு. இப்போ என்னன்னா இப்போ கிர்த்தகேஷை கூப்பிட்ருக்கேன். அவன் வந்து தேடினுக்கிறான், இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் ஓட்ட போட்டு பார்த்துங்கிறான் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அவனை ஒரு க்ளூ கொடுத்தேன். இந்த சுகர் கேன் ஃபார்ம் சின்னது இருக்கு இல்லையா, இதில் இருந்து என்னுடைய வில்லேஜ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சின்ன இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனிமல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனிமல்ஸ் வரைக்கும் என்னுடைய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா கிர்த்தகேஷ் அங்கங்கே ஓட்ட போட்டு பார்த்துங்கிறான். அதுதான் பிரச்சனை. கிர்த்தகேஷ் உட்காந்து ஓட்ட போட்டுங்கிறான். நான் சொல்கிறேன் அது வரைக்கும் தானே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஓட்ட போட்டுங்கிறான் பாருங்கள். நான் வந்து சொன்னேன்ல காபிள் ஸ்டோன் ஃபார்ம் பண்ண வரலன்னு சொல்லிட்டு அது அங்கே அந்த சைடில் இருந்துச்சுன்னு போகும்போது பார்த்துருப்பீங்க. இப்போ நீ போடுற ஓட்டையிலானதை பார்த்து தான் வரேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் நான் மரத்தில் தான் செய்ய போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். சும்மா எதுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளான் தெரியும், இருந்தாலும் மரத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட டைவர்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் அவங்ககிட்ட அவன் போகிறதுல பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா பார்க்குறேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இவன் நிஜமாக டம்மி தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இதனால் நான் சொல்லிட்டேன். அதான் கேவ் வர வைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட காமிச்சிட்டேன். இதனால் தண்ணியெல்லாம் வச்சுருக்கு ஸ்விம்மிங் பூல் அப்படா கட்டினேன் அப்படின்னு அவன் ஆச்சரியமாக காரான். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கண்டு போடுறா, டைம் ஆகுதுல எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நீ போடுற ஓட்டெல்லாம் நான் தான் சரி பண்ணுறதாகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணேன், கிரியேட்டிவில் போய்ட்டு அந்த மண்ணில் வந்து பச்சை மண் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேங்களா, அதில் போய் எடுத்துகிட்டு வந்து இதை பார்த்தீங்களா நான் கிராவல் போட்டு அவனை சாவடிக்க பிளான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, கிருத்தகேஷே வாடா மேலே ஏறிவிட இப்போ எறா கத்திட்டுக்கிறேன் கீழே இருந்தவன். சரி எடுக்கிறேன் சொட்டையை எடுத்துகிட்டு வரேன். இப்போ அவன் வந்துனுங்கிறான் மேலே. இதுக்கு மேலே போட்டு மண் பிளாக் பண்ணலாம் பார்த்தா மேலே ஏறி வந்துட்டான் அதுக்குள்ளேயும். சரி ஓகே நீ போய் டக்குன்னு கண்டுபிடிச்சிதாடான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நானே காமிச்சேன். வாடா இது உள்ளதாண்டாகுது உள்ளே வாடா. அவனாச்சு பக்கத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஓகேங்களா, அந்த வீடியோ நான் கடைசியில் போட்டு காமிக்கிறேன். அந்த என்ன ஆச்சுன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான், இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் வந்து இந்த வழி நீ எங்கன்னு தெரியல அவனுக்கு. அப்புறம் நான் சொன்னேன் லேப்பீஸை சொல்லி அதில் வைக்கிறேன், உனக்கு இருக்கான்னு காமிதான்னு பார்க்குறேன்னு சொன்னேன்னா இருறா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தான். நான் வந்து அயன்லாம் பண்ண மாட்டேன், என்சைன் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து டைமண்ட் மட்டும் தான் என்சைன் பண்ண போகிறேன். இல்லை நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா ஹார்மோன் செட்டு அந்த என்சைன் பண்ணுவேன், இல்லைனா அப்படியே விட்டுருவேன். இப்போ கிர்த்தகேஷே பார்த்தீங்கன்னா நெதரைட் ஹார்மோன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே பார்த்தீங்கன்னா கிரேட்டில் இதை போய் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆனால் டைமண்ட் பிக்காக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பயே எடுத்துகிட்டு வந்தது. அது நான் என் வீட்டில் வச்சுட்டு இருந்தேன், தலையை ஆட்டையை போட்டுக்கலாம். சரி ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து லேப்பி சொல்லி அவங்க கொஞ்சம் கடன் கேட்டு வரோம். ஏன்னா நம்மளுடைய இது பண்ணோம் இல்லையா, நம்மளோட ஆர்மர் செட்டு வந்து இது பண்ண போகிறோம், என்சைன் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேப்பி சொல்லி வந்து கம்மியாக பற்றாக்குறையாக இருக்கிறது. அதை மட்டும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் என்சைன் இது கொடுப்போம், லேப்பி சொல்லி கொடுக்குது. இதுவே கிரேட் இல்லை தான் லேப்பி சொல்லியே. ஓகேங்களா, அந்த பக் பண்ண வீடியோ வந்து நான் காட்டுறேன் நண்பர்களே, கடைசியாக இருக்கும். அவ்வளோ நண்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆளில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நீங்களே என் வீடியோவை டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே, அங்கே தூரத்தில் ஒரு இடத்த எடுத்து பார்த்தீங்களா, ஒரு இது பார்த்தீங்கன்னா அதான் என்சாண்டி ரூம். டாட்டா, பாய்.